பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே கர்த்தருடைய வார்த்தை பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை எந்த காலமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். வேறு ஒன்றையும் நாம் பிரசங்கிப்பதில்லை. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் உபதேசத்தினால தான் நாம் விடுதலை அடைகிறோம். சகலத்திலும் இருந்து விடுதலை அடைகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதன் நிமித்தமே இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து நமக்கு விடுதலை தந்ததன் நிமித்தம் அதுவே சுவிசேஷம் எனவும் அதுவே நமக்கு தேவையான செய்தி என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வேத வாக்கியத்துக்கு போவோம். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிட்டு. திருப்பி மறுபடியும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிட்டே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ 2 பிரமாணங்கள் இருக்கிறது. மிக முக்கியமான பல்வேறு பிரமாணங்கள் தேவனுடைய பிரமாணங்கள் இருந்தாலும் இந்த 2 பிரமாணங்களும் தேவனாலே ஏற்படுத்தப்பட்டது. ஒன்று பாவம் மரணம் என்ற பிரமாணம். மனுஷா, நீ பாவத்தை செய்வாயா இருந்தால் நீ சாவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ ஆதியாகமம் 2:17 இந்த பிரமாணம் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை உருவாக்கினதே தேவன் தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே தேவன் மனுஷன் இந்த மோசமான பிரமாணத்தில் இருந்து, ஏனென்று சொன்னால் அவன் பாவத்தை செய்தால் அவன் மரித்து போவான், அதில் இருந்து தப்ப வேணுமாயிருந்தால் அதை விட பலம் வாய்ந்த ஒரு பிரமாணத்தை நான் உருவாக்குவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிரமாணத்தை, தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரமாணத்தை நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அதன் மூலம் அவர் எங்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்று சொன்னால், பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் நின்று மனுஷானி விடுதலை அடைய வேணுமாயிருந்தால்
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நீ கடைப்பிடிக்க வேண்டும். அது மிகவும் இலகுவானது. இலகுவான அந்த பிரமாணத்தை கடைப்பிடித்து நீ பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆகலாம் என்று சொல்லி ஆண்டவர் பிரகடனப்படுத்தி இருந்தார். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரை நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அருமையான பிதாவே உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்காக கூடியிருக்கும் உம்முடைய ஜனங்கள் எல்லோரையும் அவர்கள் எல்லோரும் என் சகோதரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் அபிஷேகித்து ஆசீர்வதித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ நான் கடந்த செய்தியில் உங்களுக்கு இறுதியாக சொல்லியிருந்தேன் என்னென்று சொன்னால் ரோமர் 6:11 பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை ரோமர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வார்த்தையை நீங்கள் இடைவிடாமல் எண்ணிக்கொள்ள வேணும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் அந்த பாவத்துக்கு இயேசு கிறிஸ்துவோட அவருடைய சரீரத்தின் மூலமாக விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மரித்து போனோம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்களும் உங்களை பாவத்திற்கு அந்த பாவத்திற்கு பாவ சுபாவத்திற்கு மரித்தவர்களாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்த அந்த பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் எதன் நிமித்தம் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் பாவத்தை முற்றும் முழுதுமாக இயேசு கிறிஸ்துவோடு அவர் பாவத்துக்கு அந்த பாவத்துக்காக அவர் மரித்தார். அப்போ அவரோடு கூட நாங்களும் மரித்தோம் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசித்து உயிர் தெழுந்தோம், அவரோடு கூட உயிர் தெழுந்தோம் என்று விசுவாசித்து. அப்போ கவனமாக பாருங்கள். அப்போ பாவத்துக்கு நாங்கள் மரித்தோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவோட மரித்தோம் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிறகு அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரோடு கூட உயிர் தெழுந்தோம் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரில் இப்பொழுது பிழைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரில் இப்பொழுது பிழைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ இந்த மாதிரி விசுவாசிப்பதன் மூலம்தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கலாம். அப்போ இடைவிடாமல் நாம் அப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த விதமான விசுவாசத்தை நாம் கடைப்பிடிப்போமா இருந்தால் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிறோம் என்பதனையும் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதன் மூலமே அதனை பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் அனுதினமும் அதனையே எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதனையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். மறுபடியும் நான் இதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அப்போ ரோமர் 6:11 விசுவாசிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும்
கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிறோம் என்பதனையும் ரோமர் 8:11. அந்த விசுவாசத்தை நிலைத்திருப்பதன் மூலமே அதனை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதனையும் கலாத்தியர் 2:20. அனுதினமும் அதனையே எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதனையும் லூக்கா 9:23. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். அப்போ நாம் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை வாழ்கிறோம், அந்த விசுவாசத்தின் நிமித்தமே பெற்றுக்கொள்கிறோம், இதனை அடிக்கடி நாம் எண்ணிக்கொள்கிறோம் என்பதன் மூலம் அந்த கிறிஸ்தவன் என்ன மாதிரி என்று சொன்னால் கிறிஸ்தவுக்குள்ள உயிர்த்தெழுந்த வாழ்க்கை அவன் வாழ்கிறான் என்றதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதனையே பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமும் விசுவாசித்தான். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமும் விசுவாசித்தான். தேவன் அதனை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி ஆதியாகமம் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபிரகாம் வரப்போகிற இயேசுவை, ஸ்திரியின் வித்தை, வரப்போகிற இயேசுவை தன்னுடைய மீட்பராக விசுவாசித்தான். அப்போ ஆதியாகமம் 3:15 ஸ்திரியின் வித்தாக அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வரப்போகிற இயேசுவை ஸ்திரியின் வித்தை ஆபிரகாம் தன்னுடைய மீட்பராக விசுவாசித்தான். அப்போ 3:15 ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டபடி ஆபிரகாம் விசுவாசித்தான். நாமோ வந்த இயேசு கிறிஸ்துவை மீட்பராகவும் ரட்சகராகவும் நாம் விசுவாசிக்கிறோம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஸ்திரியின் வித்தை மீட்பராக அவன் விசுவாசித்தான், ரட்சகராக அவன் விசுவாசித்தான். ஆனால் தற்பொழுது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை மீட்பராகவும் ரட்சகராகவும் நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தில் ஒரு மாற்றமும் இல்லை. விசுவாசம் ஒருபொழுதும் மாறவும் முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். விசுவாசித்த ஆபிரகாமுக்கு ஸ்திரியின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய மரணத்தின் மூலம் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் என்பதனையும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த மாதிரி தான் ஆபிரகாம் விசுவாசித்தான். அப்போ ஸ்திரியின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய மரணத்தின் மூலம் ஆதியாகமம் 22 விடுதலை கொடுப்பார் என்பதனையும் அவர் கம்பத்தில் சாத்தானை தோற்கடிப்பார், அவர் கம்பத்தில் சாத்தானை தோற்கடிப்பார் என்பதனை எண்ணாகமம் 21:8-9 அவரை விசுவாசித்த மோசேக்கும் வெளிப்படுத்தி இருந்தார். அப்போ ஆபிரகாமுக்கு ஸ்திரியின் வித்து வந்து அந்த மரணத்தினால பாவத்திலே இருந்து விடுதலை கொடுப்பார் என்றதையும் அதனை எப்படி நிறைவேற்றுவார் என்பதை மோசேக்கு அவர் கம்பத்தில் மரித்து சாத்தானை தோற்கடித்து அதன் மூலமாக விடுதலை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதனையே பவுல் அப்போஸ்தலர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என குறிப்பிட்டிருக்கிறார். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அப்போ 3 விதமாக இதனை பார்க்க வேண்டும். அதாவது ஆபிரகாம் என்னத்தை விசுவாசித்தான், ஸ்திரியின் வித்து வந்து அவருடைய மரணத்தின் மூலம் என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். ஆனால் மோசேக்கு என்ன மாதிரி என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு மரணத்தின் மூலம் விடுதலை கொடுக்கப்படும் என்று ஆதியாகமம் 22 காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மோசேக்கு சாத்தான் எப்படி தோற்கடிக்கப்படுவான் என்பது எண்ணாகமத்தில் கம்பத்தின் மூலம், அப்போ கம்பத்தில் சாத்தானை தோற்கடிப்பார் என்று சொல்லி எண்ணாகமம் 21:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மோசேக்கு அந்த மாதிரியாக காண்பிக்கப்பட்டது. இதனையே பவுல் அப்போஸ்தலர்
சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று 1 கொரிந்தியர் 1:23 குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவரும் யூதர்களை நோக்கி, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என கூறி ஆபிரகாம் விசுவாசித்த முறையை வெளிப்படுத்தி இருந்தார். நான் இப்படி மனுஷனாக வருவேன் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தான். அப்போ 8:56 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என கூறியிருந்தார். அப்போ மோசைக்கு கொடுத்த வழிபாட்டை பற்றி அவர் நிக்கதோமுவுக்கு யோவான் 3:14-15 பிரஸ்தாவிக்கையில், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டு சிலுவையில் நடந்தேற போகும் தன்னுடைய மரணத்தை விசுவாசிக்கும் ஒவ்வொருவனும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நினைவூட்டி இருந்தார். அப்போ யோவான் 3:14-15 மோசைக்கு கொடுத்த வழிபாட்டை நினைவூட்டி இருந்தார். அதே மாதிரி யோவான் 8:56 ஆபிரகாமுக்கு கொடுத்த வழிபாட்டை நினைவூட்டி இருந்தார். இதை பற்றி அவர் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என யோவான் 12:32 கூறியிருந்தார். அது எப்படியெனில், விசுவாசத்தின் மூலம் எந்த மனிதனும் ரட்சிப்பை பெற முடியும் எனவும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனுஷன் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலேயே ரட்சிப்பை பெற முடியும் என்பதனையும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்பதனையும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு அவன் செய்ய வேண்டியது என்ன? கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கு? உபாகமம் 21, 22, 23 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 21, 22, 23 படி அவர் உயர்த்தப்பட்டார். அப்போ அவர் சிலுவையில் நிறைவேற்றியதென்றதனுடைய அர்த்தம் என்ன? அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி உபாகமம் 21, 22, 23 சொல்கிறது. அதனால் தனக்கு ஏற்பட்ட பலாபலன்களையும் அனுதினமும் லூக்கா 9:23 சொல்லப்பட்டது போல அனுதினமும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியதே தேவனுடைய எதிர்பார்ப்பாகும். மறுபடியும் வருகிறேன். அப்போ விசுவாசத்தின் மூலம் ரட்சிப்பும் விசுவாசத்தின் மூலம் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் என்பது வேத வாக்கியத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு அவன் செய்ய வேண்டியது என்ன? கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட பலாபலன்களையும் லூக்கா 9:23 சொல்லப்பட்டது போல விசுவாசித்து அந்த விசுவாசத்திலே அவன் நிலைத்திருக்க வேணும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாகும். அப்போ அந்த விசுவாசத்தின் மூலமே கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும் என்பதனையும் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வல்லமையாக செயற்படுவார் என்பதனையும் யோவான்
யோவான் 7:37-39 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருந்தார். அப்போ அந்த விசுவாசத்தின் மூலமே கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும். அந்த விசுவாசத்தின் நிலைத்திருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்படுவார் என்பதை யோவான் 7:37-39 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக காண்பித்திருந்தார். யோவான் 7:37-39 போவோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும். பரிசுத்த ஆவி அவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் சிலுவைக்கு போகவில்லை. அவர் சிலுவையில் இன்னும் மரிக்கவில்லை. அப்போ சிலுவைக்கு போயிருந்தால் அவர் மகிமைப்பட்டிருப்பார். அந்த நேரத்தில் அவர் சிலுவைக்கு போகவில்லை. அப்போ யோவான் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பண்டிகையின் நாளில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம் இந்த 7:37-39 யோவான் 7:37-39. அப்போ எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படி விசுவாசித்தால் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய உள்ளத்தில் செயற்படுவார், வல்லமையாக செயற்படுவார் என்ற விவரம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி எனில், பரிசுத்த ஆவியானவரை ஒரு விசுவாசி தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வல்லமையாக செயற்பட வேண்டுமென விரும்பினால், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அந்த விருப்பம் வேணும். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் என்னில் வல்லமையாக செயற்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விரும்ப வேண்டும். அப்போ வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அவன் அவரை விசுவாசத்தினாலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறு எந்த வழியாலும் பரிசுத்த ஆவியானவரை பெற முடியாது என்பதையும், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதன் மூலமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து அதை நாம் விரும்ப வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக என்னில் செயற்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விரும்ப வேண்டும். அப்போ அந்த வேத வாக்கியம் பிரதிபலிக்கும். அப்போ அவன் விசுவாசிக்க வேண்டியது என்ன? வேத வாக்கியத்தையே அவன் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த வேத வாக்கியம் பிரதிபலிக்கிற கிறிஸ்து யார் என்பதனையும் யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்து மனித ரூபமாக வந்ததையும் யோவான் 1:14 அவர் மனிதனுக்காக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்கு தேவனாலே அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்பதனையும், தேவனாலே அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்பதனையும் யோவான் 1:29 ஒருவன் விசுவாசித்து பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட பலிகள் யாவும் ஸ்திரியின் வித்தாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியே குறிப்பிடுகிறது என்பதை உணர்ந்து கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பானாயின் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அவனில் செயல்படுவார்.
இதனை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 9:23 ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என விசுவாசிக்கும் முறையை கிறிஸ்தவர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். இந்த மாதிரி தான் நீங்கள் விசுவாசிக்க வேணும். இந்த மாதிரி விசுவாசித்தால் தான் உங்களில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயல்படுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் செயல்படவில்லையோ நீங்கள் எனக்கு சிஷ்யர்களாக இருக்க முடியாது என்பதை லூக்கா 14:27 தெளிவாக கூறியிருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது விசுவாசிக்கும் முறை நமக்கு தரப்பட்டது. அப்போ மேலும் பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெறுவது என்பதனையும் அவர் வல்லமையாக நம்மில் செயல்படுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதனையும் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டில் மட்டும் இது பற்றி வெளிப்படுத்தப்படவில்லை. யோவான் 7:37-39 சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில். ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி எனில் வனாந்தரத்தில் யாத்திரகாமத்தில் 17:5 யாத்திரகாமம் 17:5 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் என்று சொல்லி யாத்திரகாமம் 17:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியை பெற்ற முறை சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 7:37-39 பரிசுத்த ஆவியானவரை பெறும் முறை எப்படி என்றது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கன்மலை யாரை பற்றி சொல்லுகிறது? கிறிஸ்துவை பற்றி சொல்கிறது. கன்மலையை அடிக்கும் பொழுது கிறிஸ்து சிலுவையில் தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுப்பார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது அந்த கன்மலையை அடிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் கிறிஸ்து சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பார் என்பதனை விசுவாசிக்கும் பொழுது கன்மலையில் இருந்து கிறிஸ்துவில் இருந்து தண்ணீர் புறப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. அப்போ கன்மலை இயேசு கிறிஸ்து. அப்போ கன்மலையை அடிக்கும் பொழுது அவர் தன்னை பலியாக சிலுவையில் கொடுக்கும் பொழுது அவர் தன்னை பலியாக சிலுவையில் கொடுக்கும் பொழுது அதை நாம் கொடுத்தாருன்றதை நாங்கள் எல்லாரும் மறந்திருக்கிறோம். கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது தண்ணீர் புறப்படும், பரிசுத்த ஆவி புறப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நேரம் சமீபமாகிவிட்டது. இது பற்றி விவரமாக நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்கு. அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.